இவனுக்கு விளையாட்டுக்குன்னு சில உபகரணங்கள் தேவை. அங்க யாரோடையாவது சண்டை போடணும்னா அதுக்குன்னு உபகரணங்கள் தேவை. ஆனா எல்லாத்தையும் கிருஷ்ணன் எடுத்துக்க மாட்டானா. அவன் வெறுங்கை வீசின்னு நடப்பானாம். கூட நண்பர்கள் ஒத்தொத்தர் ஒன்னொன்னை இவனுக்காக சுமந்துட்டு போகணுமா. இந்த பக்கம் ஒரு நண்பன், கிருஷ்ணா கத்திய நான் பிடிச்சுக்கிறேன், நீ ஜம்முன்னு போயிட்டு வாங்குறான், இந்த வில்ல நான் பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு வில்ல ஒருத்தன் பிடிச்சுட்டு இருக்கான். மாடு மேய்ப்பதற்கு தேவையான கோல் அதை இன்னொரு நண்பன் கையில கொடுத்து, இந்தா நீ இதை தூக்கின்னு வான்றான், ஓகே அப்படின்னு. இன்னைக்கு இந்த சிறுவர்கள்லாம் கேங்னு சொல்லுவா பாருங்க, கிருஷ்ணனுடைய கேங்கா அது. பார்த்தா சுரிவில் ஒருத்தன் பிடிச்சுட்டு இருக்கான், இந்த பக்கம் சுரிகை உடைவாள் ஒருத்தன் பிடிச்சுட்டு இருக்கான், இந்த பக்கம் செண்டு ஒருத்தன் பிடிச்சுட்டு இருக்கான். அத்தோடு மேலாடையும், மேலாடைனா உத்தரியம் மேல் வஸ்திரம்னு ஒண்ணு சாத்திக்கிறோம் பாருங்க, அத்தையும் கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டானா ஸ்டைலா அப்படி நண்பன்ட்ட கொடுத்து, நீ வச்சுக்கோ, திரும்ப வரும்போது எங்க அம்மா என்கிட்ட கேப்பா, எதுக்குடா இப்படி வஸ்திரத்தால மூடிக்காமையே வந்துட்டியேன்னு எங்க அம்மா என்கிட்ட சண்டை போடுவா, கரெக்டா வீட்டு வாசலுக்கு வரும்போது கூடு, மேல போட்டுக்கிறேன், அது வரைக்கும் இது வேண்டாம், அப்படி ஜம்முன்னு நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நான் வர வேண்டும்னு சொல்லி மேல் வஸ்திரத்தையும் பக்கத்துல ஒருத்தன்ட்ட கொடுத்துட்டானோ. பாருங்க எவ்வளவு பெரிய விஷமக்கார குழந்தைன்னு. எல்லாத்தையும் அவ வாழ்கிட்ட கொடுத்துட்டு இவன் வெறுங்கையோடு வருகிறான். சரி, அப்ப கிருஷ்ணன் ரெண்டு கையை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, கிருஷ்ணனுக்கு ஒரு ஒப்பற்ற நண்பன் இருந்தானா, அவனைத்தான் நற்செல்வன் என்று நம் பெரியோர்கள் குறிப்பிடுகிறார்கள். பாட்டுல நேரா குறிப்பில்ல, ஆனா திருப்பாவை 12ஆம் பாட்டுல நற்செல்வன் என்ற ஒரு ஆயனை பற்றி ஆண்டாள் சொல்லி இருக்கிறாள். அவன் வீட்டுல எரும மாட்டை கறக்கணுங்கிறத கூட மறந்துட்டு கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்றான்னு. அவன் ஏன் அப்படி கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்ணான்னா, கிருஷ்ணன் அவன் தோல்ல கைய போட்டுண்டு விடமாட்டேன்னு பிடிச்சுட்டு இருக்கானா. கண்ணன் தோல்ல கைய போட்டுண்டு விடமாட்டேன்னு பிடிச்சு பக்கத்திலேயே வச்சுட்டு இருக்கும்போது, இல்ல இல்ல எனக்கு அங்க வேலை இருக்கு போறேன்னு சொல்ல மனசு வருமா, அதனாலதான் அவன் போகலையாம். கிருஷ்ணன் இறுக்கி அவன் தோல் மேல கைய போட்டுட்டு நீ எங்கேயும் போகப்படாதுன்னு அவனை பிடிச்சு வச்சுட்டு இருக்கானா. மற்றொரு கையால என்ன பண்றானா, கிருஷ்ணன் ஒரு சங்கு வச்சுட்டு இருப்பான் கையில, அந்த சங்கு எடுத்து சங்கநாதம் பண்ணான்னா பசுக்கள் கன்றுகள் எல்லாம் மேஞ்சாச்சு திரும்பி வாங்கோன்னு அர்த்தம். அது மணவாள மாமுனிகள் அழகா வியாக்கியானம் பண்ணி காட்டுறார். அது ஒரே சங்கு தான், அந்த சங்குல பல துவனி பல ராகத்துல பாட்டு வச்சிருக்கானா கிருஷ்ணன். ஒரு விதமான இசையை எழுப்பினான்னா, ஏ மாடுகளே நீங்க போய் மேயலாம், மற்றொரு விதமான இசையை எழுப்பினான்னா நீங்க மேஞ்ச இடம் சரியில்லை வேற இடத்துல போய் மேயலாம்னு அர்த்தமா. வேறொரு விதமா இசை எழுப்பினான்னா, பாருங்க மிருகத்தால ஆபத்து, புலி வருது சிங்கம் வருது சீக்கிரம் ஓடிடுங்கன்னு அர்த்தமா. இன்னொரு விதமா அந்த நாதத்தை எழுப்பினான்னா மேஞ்சது போரும் திரும்பி வாங்கோன்னு அர்த்தமா. ஆக மொத்தம் அந்த சங்கை ஒரு கையில் வைத்துக் கொண்டு பசுக்களே திரும்பி வாங்கோ என்று நாதம் பண்றான். இன்னொரு கைய அந்த நற்செல்வன் அவன் தோல்ல அப்படி போட்டுட்டான். இப்போ கண்ணன் திரும்பி வரான், மாடுகள்லாம் திரும்பி வருகிறது அல்லவா, அவற்றை மேய்த்தபடி கண்ணனும் திரும்பி வரான்.